Hi friends. Hi friends. Good morning. Indra from Shriram Computers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா OD பர்சனல் லோன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். So what is the difference between OD and personal loan? உங்களுக்கு நான் டெபிக் பண்ணியே காமிக்கிறேன். So just வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. டவுட் இருந்தா டெஃபினட்டா கால் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது google.com உள்ள போயிட்டு நீங்க ஜஸ்ட் இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் ஆன்லைன். இதுல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதனால இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க வந்து உங்க பர்சனல் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ, டென்யூர்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, அது டென்யூர் ஃபுல்லா நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 5 lakhs rupees லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ மினிமம் 20% ஃபார் எனி பேங்க். மினிமம் சொல்றேன் நான். இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிற ரேட் வந்து 20% மினிமம். ஓகே. ஸோ அந்த 20% மினிமம் எடுத்து நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன். 5 lakh rupees 20% வச்சு லோன் டென்யூர் வந்து 5 years, 5 வருஷத்துக்கு ஒரு கஸ்டமர் பேமெண்ட் பண்றாருன்னா அவரோட இஎம்ஐ என்னவா இருக்கும்? 13,247 பிளஸ் அவர் டோட்டல் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பாரு அது எண்ட் ஆஃப் த டென்யூர்ல 2,94,817 rupees. ஸோ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தா அவங்க டோட்டலி 7,94,817 rupees பேமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா இது ஜஸ்ட் உங்களுக்கு டெபிக் பண்ணதான். நார்மலி நம்ம பர்சனல் லோன் எடுக்கும் போது இஎம்ஐயா போகும்போது நமக்கு வந்து அவ்வளோ டீப்பா கால்குலேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? டீப்பா கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ மந்த்லி பிரின்சிபல் அண்ட் இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்கா போகிறதுனால நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போகுது, எவ்வளவு பிரின்சிபல் போகுது, எவ்வளவு எடுத்துட்டு இருக்கோம், எவ்வளவு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா எவ்வளவு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாவே மோஸ்ட் ஆஃப் த பர்சன் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கால்குலேட்டர்ல நீங்க போய் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல நீங்க 5 lakhs லோன் எடுத்தீங்கன்னா 20% மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மினிமம் இஎம்ஐ டென்யூர் வந்து 5 years, அதுக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. எவ்வளவுதான் நீங்க வந்து ஃபினான்ஷியலி வெல் நோன் பர்சனா இருந்தா கூட, ஃபினான்ஷியலி ஹெல்த்தியா இருந்தா கூட இஎம்ஐ வந்து டென்யூர் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தி பேங்க் கம்மி பண்ண முடியாது. அது இந்த அமௌண்ட்டுக்கு இதுதான் அப்படிங்கறத ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அது நாம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கு இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுவீங்க. இஎம்ஐ விச் மீன்ஸ் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் கலந்துதான் இஎம்ஐ. ஸோ 13,247 இஎம்ஐ கட்டுவீங்க. ஸோ இவ்வளவு மாசம் 60 மாசம், 5 yearsக்கு 60 மாசம் கட்டுவீங்க. இப்போ 2,94,000 இன்ட்ரெஸ்ட் மட்டும் 7,94,000 நீங்க டோட்டலி பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஹார்ட்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்றீங்க. 2,94,870 பேமெண்ட் பண்றீங்க. அதுவே இதே 5 lakh rupees ஓடியா எடுத்தீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியா எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஸோ இது பஜாஜ் ஃபின்சர்வ்ல இருந்து எடுத்த வெப்சைட் இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 72 டென்யூர், 72 மந்த், அதாவது 6 வருஷம் டென்யூர் மாத்திட்டாங்க. இப்போ 5 years நான் சூஸ் பண்ணனா எனக்கு இந்த ஹைபிரிட் பிளக்ஸி ஆப்ஷனே இருக்காது. 72 சூஸ் பண்ணனா எனக்கு ஆப்ஷன் இருக்கும். எதுக்குன்னா 5 years 6 years மாத்திட்டாங்க. ஸோ தட் இஸ் மேண்டேட் ஃபார் பஜாஜ் ஃபின்சர்வ் if you want to take a loan or OD. ஓகே. ஸோ இப்போ நீங்க 5 lakh rupees நீங்க எடுத்துட்டீங்க, யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணா போதும். அது எப்படின்னா 15% இன்ட்ரெஸ்ட். ஓகே. 15% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். அந்த பேஸ்ல உங்களுக்கு 5 lakh rupeesல சாரி 15%ல டிவைடட் பை 12 per month 12 போட்டீங்கன்னா which is equal to 1 month interest, which is 1.25%. இந்த 1.25% வந்து நீங்க 5 lakhக்கு கால்குலேட் பண்ணும்போது it comes around 6,250 rupees. இதுதான் உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து 1 month அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா for 30 days அப்படின்னு சொல்லிக்கோங்க. பிகாஸ் இது ப்ரோ ரேட்டா பேஸ்ல கால்குலேட் ஆகும். ப்ரோ ரேட்டா பேஸ் என்னன்னா டெய்லி வைஸ்ல. ஸோ 6,250 divided by 30 which is equal to 108 rupees per day. ஸோ நீங்க எவ்வளவு நாள் டிலே பேமெண்ட் பண்றீங்களோ அந்த 208 rupees ஆட் அப் ஆயிட்டே போகும். திஸ் இஸ் கால்ட் ப்ரோ ரேட்டா பேசஸ். ஸோ அதை நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு 6,250 rupees interest alone for the 24 months. Okay. நெக்ஸ்ட் 24 months முடிஞ்சிருச்சு. ஸோ 25th month என்டர் ஆகுறீங்க. அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 lakh rupees என்ன ஆகும்னா இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிடும். இஎம்ஐனா as usual principal plus interest. அப்படி இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிடும். இஎம்ஐ கன்வெர்ட் ஆகும்போது
உங்களுக்கு என்ன இஎம்ஐ வருதுன்னா 13,915 rupees. 13,915 rupees. ஓகே, இதே நீங்க பாருங்க, அதே கால்குலேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் மாத்திட்டேன் 15%. இங்க வந்து 4 இயர்ஸா போட்டுடுறேன். 4 இயர்ஸா போடும்போது என்ன ஆகுன்னா 13,915 rupees. இதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் எவ்வளவு பேமெண்ட் பண்றீங்க? 1,67,938 rupees for next 4 years. 1,67,938 rupees for next 4 years. Plus இந்த 6,250 rupees ஒரு 24 months எடுத்துட்டீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1,50,000 rupees. ஸோ டோட்டலா நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுவீங்க? 3,17,938 rupees இன்ட்ரெஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. எதுக்கு? ஓவர் டிராஃப்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்படி ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பர்சனல் லோன்ல வந்து 20% பேமெண்ட் பண்ணியே இஎம்ஐ பேமெண்ட் பண்ணியே எனக்கு வந்து 2,94,000 தான் வருது. ஆனா ஓவர் டிராஃப்டா எடுத்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தா கூட 3,17,000 rupees எதுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும்? அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் பர்சனல் லோனே போயிடலாமே அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். ஸோ எப்படி வந்து இது பர்சனல் லோனோட ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னா, ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. கம்பாரிசன் போட்டிருக்கேன். லோன் அமௌண்ட் வந்து 5 lakh இங்கேயும் சரி அங்கேயும் சரி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சனல் லோன் 20%, ஓடி லோன் 15%. டென்யூர்ல இங்க 60, இங்க 72. இஎம்ஐ 13,247, இங்க 6,250 for 2 years and 13,915 for 48 months. ஓகேவா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 2,94,817. இங்க ரெண்டும் சேர்த்து 3,17,938. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இது இப்ப நீங்க ஆல்ரெடி கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டீங்க. எதுக்கு நான் ஓடி எடுக்கணும்? ஜாஸ்தி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி அதுவும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணி எதுக்கு நான் ஓடி எடுக்கணும்? அதனால என்ன பெனிஃபிட் எனக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அது அவாய்ட் பண்ணதான் அந்த கம்பேரிசன் சொல்றதுக்கு தான் எனக்கு எஸ்பெஷலி இந்த பிக்சரே எடுத்து போட்டிருக்கேன் நான். இங்க என்ன பாருங்க, திஸ் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 lakh பர்சனல் லோன் 60 மாசம் கட்டி நீங்க முடிச்சிட்ட பிறகு 13,247 ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணாலும் 2,94,000 இட்ஸ் ஓகே ஃபார் யூ டு ஸ்பெண்ட் ஆன் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களால ரீயூஸ் பண்ண முடியாது. ரீயூஸ் இன் தி சென்ஸ், நீங்க இந்த பேமெண்ட் பண்ண அதாவது கன்வெர்ட் ஆகுது இல்லையா 48 monthsல 13,915 rupees நீங்க பேமெண்ட் பண்ண அந்த பிரின்சிபல் போர்ஷன் உங்களுக்கு இதோட சேர்ந்துகிட்டே வரும். 5 lakh போர் சேர்ந்துகிட்டே போகும். புரியுதா? 13,915 rupeesல இருக்கிற பிரின்சிபல் போர்ஷன் 5 lakh rupeesோட 5 lakh டெப்டோட ஆட் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு என்ன கிரெடிட் வந்துட்டே போகும்போது 5 lakh வந்து கம்மியாகிட்டே வரும். கம்மியாக உங்களுக்கு கிரெடிட் வந்த அமௌண்ட் திருப்பி நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 13,915 rupees பண்றீங்க. இப்போ ஒரு 6,000 rupees பர் மந்த் வந்து பிரின்சிபல் பேமெண்ட் ஆகுது. ஸோ 6,000 rupees வந்து பர் மந்த் பிரின்சிபல் பேமெண்ட் ஆகுது. இன்டூ 12 months. ஓகேவா? இன்டூ 12 months அப்படி போடும்போது 72,000 வந்து ஒரு வருஷத்துல நீங்க பிரின்சிபல் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இயர் எண்ட் உங்களுக்கு அர்ஜென்ட்டா 50,000 rupees தேவைப்படுது. எனி காஸ்ட் வேணா இருக்கலாம். 50,000 rupees அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா அகைன் யூ கேன் ரீயூஸ் 50,000 ஃப்ரம் 5 lakh rupees. ஆல்ரெடி 72,000 பேமெண்ட் பண்ணியாச்சு இல்லையா? அதனால இங்க ரீஸ்டோர் ஆயிட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 4,20,000 தான் இருக்கும் டெப்ட் அமௌண்ட். ஓகே, அதுல இருந்து நீங்க 50,000 rupees எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா அடுத்த மந்த்ல இருந்தே அந்த 50,000 rupees இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகி கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இதுதான் ப்ராசஸே. சோ உங்களுக்கு ரீயூஸ் த லோன் அப்படின்னா இங்க யூஸ் பண்ண முடியாது, இங்க யூஸ் பண்ண முடியும். சோ ஆப்வியஸ்லி என்ன அர்த்தம் அதுக்கு? உங்களுக்கு திருப்பி லோன் வாங்குறதுக்கு அவசியமே இல்லை. திருப்பி லோன் எடுக்கிறதுக்கு பர்சனல் லோன் இருக்கான்னு கேட்கறதுக்கு பவுன்ஸ் ஆகும் அது எந்த அவசியமுமே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி ஓடி லோன் எடுத்துக்கிட்டு அதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே போதும். விர்ச்சுவல் அக்கௌண்ட்னா என்ன, உங்க பேங்க் அக்கௌண்ட் விர்ச்சுவல் அக்கௌண்ட் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை நீங்க ப்ராப்பரா நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். வேற எதுவும் தேவை இருக்காது. கோர்பரேட் சார்ஜஸ் அப்கோர்ஸ் இங்கேயும் இருக்கு. கோர்பரேட் சார்ஜஸ் இதுவே கிடையாது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பிகாஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் லிமிட் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு திருப்பி ரீயூஸ் பண்ண கொடுக்குறாங்க இல்லையா, உங்க அக்கௌண்ட்டை வைக்கிறாங்க இல்லையா, அதனால ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இருக்கு. 0.25%. இப்ப கரண்டா என்ன ரேட், என்ன அந்த ரேட்ல என்ன இருக்கோ இப்போதைக்கு நாங்க 2.25% தான் ஆஃபர் பண்றோம். ஆனா நீங்க எடுக்கும் போது அந்த இயர்ல மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் ஹியூஜ் சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. மேபி 0.1, 0.5 or 0.10 அவ்வளவுதான் மேக்ஸிமம் தான் இருக்கும். ஸோ 0.25 on the total credit limit, credit line value. ஓகே, சோ இப்போ இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2,94,000 இங்க 3,17,000 rupees. ஸோ ஹார்ட்லி உங்களோட டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா
294,817. டிஃபரன்ஸ் அமௌண்ட் 23,121 rupees. இந்த அமௌண்ட் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் பண்றீங்க, வேற எதுவுமே கிடையாது. அந்த அமௌண்ட் நீங்க எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்தர் லோன்ஸ் எதுவும் தேவைப்படாது. மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெனியூவல் பண்ணும்போது 7 years கேப்ல, அதாவது 6 years முடிஞ்ச பிறகு ரெனியூவல் ஆப்ஷன் கேட்பாங்க. ரெனியூவல் ஆப்ஷன் கேட்கும்போது உங்களுக்கு அந்த டைம்ல என்ன டாப் அப் ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபரும் நீங்க எடுத்துக்கலாம். so much of offers available. ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். நீங்க பர்சனல் லோன்ஸ்க்கும் ஓடி லோன்ஸ்க்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓடி வந்து இப்போ எல்லா பேங்க்ஸ்லயுமே ஆஃபர் பண்றாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுங்கிறதுக்காக பஜாஜ் வெப்சைட் எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகே, ஓடி வந்து டாடா கேபிட்டல் ஆஃபர் பண்றாங்க, ஹெச்டிஎஃப்சி ஆஃபர் பண்றாங்க. பட் இப்போ எல்லா பேங்க்குக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அமையும், ஒவ்வொரு ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் மாறும், டென்யூஸ் மாறும். ஸோ எல்லாமே உங்களுக்கு மற்றதுல சேம் ஆஸ் பர் த பாலிசி தான். பட் இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பர்சனல் ப்ரிஃபர் பண்றதை விட ஓவர் டிராஃப்ட் ப்ரிஃபர் பண்ணி கண்டிப்பா பண்ணுவீங்க. பட் ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறது கொஞ்சம் பாலிசி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கு, பாலிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லோன் எடுக்கிறதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எனி டவுட் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. I'm always help you for any cost. Thank you friends. Bye bye.